வணக்கம் நண்பர்களே. 6ஆம் வகுப்பு வரலாறில் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய 3ஆம் பாடம் அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை, இதுதான் பாடத்தோட பேர். குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. கணா கணா என்றால் என்ன? அதுதான் கேள்வி. கணா என்னும் சொல்லு என்னென்னா, சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கக்கூடியது. கணா என்றால் என்னென்னா, சரிசமமான அந்தஸ்தை கொண்டுள்ள மக்களை குறிக்கக்கூடியது பேர் தான் கணா. அதே இது சங்கா என்றால் என்னென்னா மன்றம். நம்ம சங்கம்னு சொல்லுவோம்ல, அதுதான் சங்கா என்று பொருள். இதை கனசங்கங்கள்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? கனசங்கங்கள். அதாவது ஒரு சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. மேட்டுக்குடியை கொண்ட குழுவால் ஆளப்பட்டதை தான் என்ன சொல்லுவாங்க? கனசங்கங்கள். இது சமத்துவ மரபுகளை பின்பற்றின. அதாவது அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சமமான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது பிரதான் அது கணா. அப்போ கணா என்றால் சரிசமமான சமூக அந்தஸ்து, சங்கா என்றால் மன்றம். இதில் இந்த சரிசமமான அந்தஸ்தை கொண்ட மக்களை கொண்ட ஒரு மன்றத்துக்கு பேர் தான் என்னதுன்னா கனசங்கங்கள்னு சொன்னாங்க. முடியாட்சி. முடியாட்சி அரசுன்றது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அரசியோ ஆள்வது பேர் தான் முடியாட்சி. ஒரு நிலப்பகுதியை அரசனோ அரசியோ ஆள்வது. இந்த முடியாட்சி முறையில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதை அரச வம்சமாக குறிப்பிடுவாங்க. இந்த அரசுகள் வைதீக வேத மரபுகளை பின்பற்றின. இந்த மாதிரி முடியாட்சியை கொண்ட ஒரு குடும்பமே தொன்று தொட்டு அடுத்து ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வைதீக வேத மரபுகளை கொண்டவர்களாக இருந்தனர். மகாஜனபதங்கள், மொத்தம் 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சு. அதாவது நம்ம கனசங்கங்கள் இருக்குல்ல, அது மாதிரி கொண்ட அமைப்பு தான் என்னது இந்த 16 மகாஜனபதங்கள். அதோட பேர் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம் போன்ற 16 வகையான மகாஜனபதங்கள் இருந்தன. 16 வகையான மகாஜனபதங்கள் இருந்தன. மேக்சிமம் இந்த பேர்லாம் கேட்க வாய்ப்பில்லை. மற்றும் மொத்த மகாஜனபதங்கள் எத்தனைன்னா 16. அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. யுனெஸ்கோ அமைப்பு என்ன அறிவித்திருக்குன்னா, உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. நாலந்தா இந்த மகாஜனபதங்களில் ஒன்றான மகதம் இருக்குல்ல, இந்த மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் தான் நாலந்தா. மகத நாட்டில் இருந்த ஒரு பௌத்த மடாலயத்துக்கு பேர் தான் அது நாலந்தா. குப்தர்களுடைய காலத்தில் அது மிகப்பெரிய புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. குப்தருடைய காலத்தில், யாருடைய காலம்? குப்தருடைய காலத்தில் அது ஒரு புகழ்பெற்ற கல்வி மையமாக இருந்தது. இந்த நாலந்தா என்பதற்கு சமஸ்கிருத சொல். அது நாலந்தான்றது ஒரு சமஸ்கிருத சொல். இதுக்கு என்னன்னா நா அலம் தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களுடைய இணைப்பில் உருவானது தான் அந்த நாலந்தா. இதற்கு பேர் என்னன்னா வற்றாத அறிவை அளிப்பவர்ன்றது தான் இதுக்கான பொருள். ஓகேங்களா? அப்போ இது ஒரு சமஸ்கிருத சொல். நா அலம்தா தான் நாலந்தா என்றானது. இதனுடைய பொருள் என்னென்னா வற்றாத அறிவை அளிப்பவர் என்பதாகும். அடுத்து மெகஸ்தனிஸ். யார் இந்த மெகஸ்தனிஸ்? மெகஸ்தனிஸ் என்பவர் ஒரு கிரேக்க ஆட்சியாளரான செலிக்கஸ் நிக்கேடருடைய தூதுவர் தான் மெகஸ்தனிஸ். கிரேக்கத்தை ஆட்சி செஞ்சக்கூடிய செலிக்கஸ் நிக்கேடர் அந்த ஆட்சியாளருடைய பேர். அவருடைய தூதுவர் தான் மெகஸ்தனிஸ். இவர் நம்ம சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தார். இந்தியாவுக்கு தூதுவராக நம்ம சந்திரகுப்த மௌரியர் ஆட்சியாளும் பொழுது அரசவையில் இருந்தவர். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்திருக்கிறாரு. இவர் எழுதிய நூலுக்கு பேர் தான் இண்டிகா. இந்த இந்தியா நூலில் மௌரிய பேரரசு, அதாவது சந்திரகுப்த மௌரிய பேரரசுடைய காட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சான்றாக அமைக்கிறது. மிகச்சிறந்த ஒரு சான்றாக இது என்னவா இருக்கிறது? அவர் தான் மெகஸ்தனிஸ். பாடலிபுத்திரத்தின் பிரம்மாண்டம். பாடலிபுத்திரம் மௌரிய பேரரசுடைய மாபெரும் தலைநகரம் தான் அந்த பாடலிபுத்திரம். இந்த நகருக்கு மொத்தம் 64 நுழைவு வாயில்கள் இருந்தன. 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தன. அப்போ இந்த மௌரிய பேரரசுடைய மிகப்பெரிய தலைநகரம் தான் பாடலிபுத்திரம். இதற்கு மொத்த நுழைவாய்கள் 64, 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தன. அசோகரை பற்றி ஹச்ஜி வெல்ஸ் என்ற வரலாற்று அறிஞர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறார். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று ஹச்ஜி வெல்ஸ் அவர்கள் கூறுகிறார். அடுத்து நம்ம சாரநாத்தில் இருக்கக்கூடிய அசோகருடைய
தூண், அதாவது சிங்கமுகத்தூண். சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் தான் இன்று இந்திய தேசிய சின்னமாகவும் அதே இருக்கிறது. இந்த வட்ட வடிவில் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மைய சக்கரமாக இருக்குது. இந்த இருக்குல்ல, இந்த அசோக சக்கரம், இந்த சக்கரம் தான் இருக்குது தேசிய கொடியில் ஒரு அசோக சக்கரமாக இந்தியாவுடைய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பேராணைன்னா என்ன? அரசராலோ அல்லது உயர் பதவியில் இருப்பவராலோ வெளியிடப்படக்கூடிய ஆணைக்கு பேர் தான் பிரகடனம் அல்லது பேராணை என்ற பெயர். அரசர் வெளியிடக்கூடிய அல்லது உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ வெளியிடக்கூடிய ஆணைக்கு பேர் தான் என்னது? பிரகடனம். அதை ஆணை என்றோ அல்லது பிரகடனம் என்றோ அல்லது பேராணை என்றோ அழைப்பார்கள். இந்த அசோகருடைய காலத்தில் நிறைய கல்வெட்டுகள் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டக்கூடிய எழுத்து முறைகளை பற்றி பார்ப்போம். இந்த சாஞ்சி கல்வெட்டு பிராமி எழுத்தால் ஆனது. சாஞ்சி கல்வெட்டு பிராமி எழுத்தால் ஆனது. காந்தகார் கல்வெட்டு கிரேக்கம் மற்றும் அரபிக் தான் அது அராமிக்னு கொடுத்துருக்குறாங்க. கிரேக்கம் மற்றும் அராமிக் எழுத்து முறையினால் ஆனது. வடமேற்கு பகுதியில் அசோகருடைய கல்வெட்டுகளில் கரோஸ்தி எழுத்தில் இருக்குது. அப்போ 3 விதமான எழுத்து முறைகளில் அசோகருடைய கல்வெட்டு காலம் இருக்குது. சாஞ்சியில் இருக்கிறது பிராமி எழுத்திலும், காந்தகார் கிரேக்கம் மற்றும் அராமிக்கிலையும், வடமேற்கு பகுதியில் கரோஸ்தி எழுத்து முறையிலையும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அடுத்து ருத்ரதாமனுடைய கிர்னார் கல்வெட்டு, அதாவது ஜூனாகத் என்று அழைக்கப்படக்கூடிய கிர்னார் கல்வெட்டு. இது சுதர்சனா என்ற ஏரியில் இருக்கக்கூடிய நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்யுது. சுதர்சனா ஏரி எப்படி உருவாக்கப்பட்டது என்பதனை கூறக்கூடிய கல்வெட்டு தான் எதுனா கிர்னார் கல்வெட்டு அல்லது ஜூனாகத் கல்வெட்டு. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். சுதர்சனா ஏரி நீர்நிலையை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ள ஒரு கல்வெட்டு தான் எது? ஜூனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு. இது யாருடைய கல்வெட்டுனா ருத்ரதாமன். இது இதற்கான பணிகள் சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி காலத்திலே தொடங்கப்பட்டிருக்கு. அசோகர் காலத்தில் தான் இதோடைய பணி நிறைவு பெற்றிருக்கிறது. அப்போ சுதர்சன ஏரியை தொடங்கப்பட்ட காலம் எதுன்னு பார்த்தோமாக சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா? அதை முடித்தது யாருன்னா அசோகர். அதை முடித்தது யார்? அசோகர். அந்த காலகட்டத்தில் ஏற்று செய்யப்பட்ட ஏற்றுமதி பொருட்களையும் இறக்குமதி பொருட்கள். ஏற்றுமதி பொருட்கள் இந்தியாவில் நிறைய இருந்துச்சு. நறுமண பொருட்கள் நிறையா இருந்துச்சு, அதை ஏற்றுமதி பண்ணாங்க. முத்துக்களை ஏற்றுமதி பண்ணாங்க. வைரங்கள், அதே மாதிரி பருத்தி, தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிப்பிகள் போன்றவை என்ன பண்ணுச்சு? ஏற்றுமதியாக்கப்பட்டன. மேக்சிமம் பார்த்தோமாக்கும் நம்மளுடைய பருத்தி வைரத்தை தவிர மற்ற எல்லாமே என்ன தந்தம், இந்த சங்கு, முத்து, நறுமண பொருட்கள் எல்லாமே கடல் சம்மந்தப்பட்டதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இறக்குமதி பொருட்கள் பார்த்தோமாக, அதாவது இறக்குமதி பொருட்கள் அங்கேருந்து வெளிநாட்டிலிருந்து நம்மளுக்கு இங்கே சந்திரகுப்த மௌரிய ஆட்சி காலத்திலையோ அல்லது பேரரசுகள் ஆட்சி காலத்தில் குடித்தலைமையில் இருக்க ஆட்சி காலத்தில் என்னென்ன இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது, தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. பாருங்கள், வைரம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது, தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது, கண்ணாடி பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது, மெல்லிய நூலாலான கைத்தறி துணி, அதாவது லைனாண்டோம்ல, அந்த லைலான் துணி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. பட் பருத்தி இலை துணி இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து யக்சன். ஓகேங்களா? யக்சன்றது என்னதுன்னா நீர் வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்று தொடர்புடைய ஒரு கடவுளுக்கு பேர் தான் யக்சன். அதாவது இயற்கை கடவுள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யக்சன்றது நீர், வளம், மரம், காடு, காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுளுக்கு பேர் யக்சன். இதை யக்சின்னு சொல்லுவாங்க. அது யக்ஸாவுடைய பெண் வடிவம். இந்த யக்சனுடைய பெண் வடிவத்துக்கு பேர் என்னது? யக்சி. அப்போ ஆண் கடவுள் பேர் யக்சன், பெண் கடவுள் பேர் யக்சி. பண்டைய பெயர்களும் அந்த காலத்தில் இருந்த பண்டைய பெயர்களும் இன்றைய தற்போதைய பெயர்களும். அன்று ராஜகிரகம் என்று அழைக்கப்பட்டது, இன்று ராஜ்கீர் என்று அழைக்கப்படுகிறது. அன்று பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டது, இன்று பாட்னா என்று அழைக்கப்படுகிறது. அன்று கலிங்கா நாடு என்று அழைக்கப்பட்டது, இன்றைய ஒடிசாவாக இருக்குது. அப்போ ராஜகிரகம் ராஜ்கீர், பாடலிபுத்திரம் பாட்னா, கலிங்கா ஒடிசா. அந்த காலத்தில் என்னவா இருந்துச்சு? சீன பெருஞ்சுவரை பற்றி பார்க்குறோம். இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தொடர்ச்சியான கோட்டை சுவர். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கட்டப்பட்டதில் அது தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. குவான்சி கங் என்ற கூடிய பேரரசர் தான் முதல்ல தன்னுடைய பேரரசுடைய வட எல்லையை பாதுகாப்பதற்காக கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை இணைத்தார். அவர் தான் என்ன பண்ணிருக்காரு? கிமு 3ஆம் நூற்றாண்டில் இதை என்ன பண்ணிருக்காரு? இணைச்சிருக்கிறாரு. அடுத்து ஒலிம்பியாவின் ஜிஎஸ் கோயில். இது எங்கே இருக்குன்னா கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒலிம்பியாவில் இருக்குது. இது கிமு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இந்த ஜிஎஸ் என்ற கடவுளுக்காக இது அர்ப்பணிக்கப்பட்டது. இது பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகும். அந்த காலத்தில் 7 அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது பிறகு என்னது? கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கோயில்.
அவ்வளோதான். இந்த 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் இயல் 3ல் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அவ்வளோதான். குடித்தலைமையிலிருந்து பேரரசு, குடித்தலைமையிலிருந்து பேரரசு. தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எதுவும் மாற்றம் செய்யணும்னாலும் சொல்லுங்கள். வேறு எந்த விதமான வீடியோ பண்ணணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.